வெல்கம் டு மெகா மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளின் சார்புகளில் எடுத்துக்காட்டு 1.7 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.6 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.7 f எக்ஸ்டென்சிவ் y என்ற உறவானது f(x) = x² - 2 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு x = -2, -1, 0, 3 மற்றும் y = 6 என கொண்டால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் f இன் உறுப்புகளை பட்டியலிடுக. 2 f ஒரு சார்பாகுமா? இதான் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. 2 கொஷினு இந்த ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. 2 கொஷினு அதை சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஷினு ஏன்னா f இன் உறுப்புகளை பட்டியலிட. f இன் உறுப்புகளை பட்டியல்னா ஃபஸ்ட்டு அதில் கொஷினில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்குவோம். f(x) = x² - 2. இதில் எக்ஸுன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா -2, -1, 0, 3. எக்ஸுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா -2, -1, 0, 3. இந்த எக்ஸுக்கு பதிலாக இது எல்லாத்தையும் கொண்டாந்து சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். இந்த இதில் இந்த எக்ஸுக்கு பதிலாக இதெல்லாம் சப்ஜெக்ட் பண்ணோம்னா x = -2ன்னு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஜெக்ட் பண்ணோம்னா ஈக்குவல் டு -2² - 2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 -2 = 2. அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஜெக்ட் பண்ணுங்கள். -1 சப்ஜெக்ட் பண்ணோம்னா -1² - 2 ஈக்குவல் டு 1 - 2 ஈக்குவல் டு -1. இதை கழித்தோம்னா -1. அடுத்து f = 0ன்னு x = 0ன்னு சப்ஜெக்ட் பண்ணோம்னா 0² - 2 ஈக்குவல் டு 0 - 2 ஈக்குவல் டு -2. x = 3ன்னு சப்ஜெக்ட் பண்ணுங்கள். f(3) = 3² - 2 ஈக்குவல் டு 9. 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9 -2 ஈக்குவல் டு -7. சாரி +7. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்னா உறுப்புகளாக எழுத போகிறோம். -2 கொடுத்தோம்னா 2 கிடைக்கிது. அதே மாதிரி -1 கொடுத்தோம்னா -1 கிடைக்கிது. -1, 1. அடுத்து 0 கொடுத்தோம்னா -2 கிடைக்கிது. 0, 2. 3, 7. x, y நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் இதோட உறுப்புகள். இதோட உறுப்புகளை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா f ஒரு சார்பாகுமா? x, yன்னு வச்சுக்கிட்டோம். xங்கிறது இந்த இது, yங்கிறதுக்கும் ஒரு படம் போட்டுருவோம். yங்கிறது நம்ம கண்டுபிடிச்சது. xங்கிறத எடுத்து எழுதுவோம். -2, -1, 0, 3. அதே மாதிரி yங்கிறது 2, -1, -2, 7. இப்போ பாருங்கள், -2 கொடுத்தா எங்கே வருது? +2 கிடைக்கிது. -2 கொடுத்தா +2, -1 கொடுத்தோம்னா -1, 0 கொடுத்தோம்னா -2, 3 கொடுத்தோம்னா 7 கிடைக்கிது. அப்போ இதில் உள்ள எல்லா உறுப்புக்கும் மேப்பிங் ஆகிருக்கு. அதனால் இது ஒரு ஃபங்க்ஷனாக அது fங்கிறது ஒரு சார்பாகும். எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு எலமெண்ட் மேப் ஆகிருக்கு. அதனால் இது f ஆனது ஒரு ஃபங்க்ஷன். f ஆனது ஒரு சார்பாகும். ஓகே, f ஆனது ஒரு சார்பாகும். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.